தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து இந்த நெகேமியாவுடைய புத்தகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த முறை நாம் சிந்தித்த பொழுது முதல் அதிகாரம் நெகேமியாவினுடைய முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் சிந்தித்தோம். ஆகவே இது நெகேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து வரக்கூடிய 3வது பாடமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் சிந்தித்தது இந்த புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன், இதனுடைய அறிமுகமான சில விஷயங்களை நாம் தியானித்தோம். அதன் பின்பதாக முதல் 3 வசனங்கள், நெகேமியா முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் கடந்த முறை சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் சிந்தித்தோம். அதிலே A heart for God's people, தேவனுடைய ஜனத்திற்கான இருதயம் என்ற தலைப்பிலே நாம் அதை குறித்து சிந்தித்தோம். அதிலே பிரதானமாக சர்வன்ட் நெகேமியா, தாசனாகிய நெகேமியா என்ற தலைப்பிலே அவருடைய பெயரை குறித்தும் அவரை கர்த்தர் அழைத்த விதத்தை குறித்தும், எப்படி அழைத்தார், எதன் நிமித்தமாக அழைத்தார், அந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்பதையெல்லாம் குறித்து நாம் சிந்தித்தோம். அதுல இரண்டாவதாக சீயிங் பியாண்ட் த கம்ஃபர்ட் ஜோன், தன்னுடைய சுகமான வாசஸ்தலங்கள், தனக்கு இருக்கின்ற இன்பமான இடங்களை விட்டும் இன்னும் தாண்டி பார்க்கின்ற ஒரு நிலைமையை இந்த நெகேமியா பெற்றிருந்தார் என்பதை குறித்தும் அதே வசனத்திலே சிந்தித்தோம். ஏனென்றால் அவர் சூசான் அரண்மனையிலே நிம்மதியாக ரம்மியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். He was having a very comfortable life at Susan, but he was thinking something beyond to his own comfort zone. தன்னுடைய தன்னுடைய சொந்த சுகமான இடத்தை விட்டு இன்னும் தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை இந்த நெகேமியாவுக்கு இருந்தது. அதிலே முக்கியமாக நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக அதே பகுதியில் நாம் சிந்தித்தது, he was sensitive towards the needs of God's children. தேவனுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவை, அவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவருடைய பொருளாதார வாழ்க்கைக்கும் அல்லது அவருடைய மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் நீட் என்ன என்பதை மிக மிக தெளிவாக கேட்டறிந்து கண்டறிகின்ற ஒரு நபராக இந்த நெகேமியா விளங்கினார் என்பதை குறித்தும், அதற்கு உணர்வு பூர்வமாக his heart was sensitive, அந்த தேவைகளுக்கு மிகவும் உணர்வு பூர்வமாக செயல்பட்டார் என்பதை குறித்தும் நாம் மூன்றாவதாக நாம் சிந்தித்தோம். இதைதான் கடந்த முறை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் இந்த முதல் அதிகாரத்தினுடைய 4 முதல் 11 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். Chapter 1 verse 4 to 11 is what we are going to deal today. இன்றைக்கு நீங்கள் இந்த பகுதியை 4 முதல் 11 வரைக்குமாக நீங்கள் வாசிப்பீர்களானால், இதுல நாம் பொதுவாக வாசிக்கும் பொழுதும் ஒருவேளை நாம் வாசித்து அறிந்திருப்போம் அல்லது நாமும் கற்றுக்கொண்டிருப்போம். இதுல பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம் நெகேமியாவினுடைய ஜெபம். The prayer of Nehemiah is the primemost subject that was dealt in this particular passage. இந்த பகுதியிலே நெகேமியாவினுடைய ஜெபம் தான் மிக மிக பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திலே அதனுடைய கருப்பொருள் நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தரிடத்தில் அவர் விண்ணப்பிக்கின்றார், தன்னுடைய நிலைமை குறித்து அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் சரிதான். ஆகவே இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஜெபமும் ஜெப வீரனும், பிரேயர் அண்ட் பிரேயர் வாரியர் என்பதை குறித்து தான் இந்த தலைப்பை நான் வைத்து இந்த 6-7 வசனங்களை சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது நெகேமியாவுடைய புத்தகத்திலே வரக்கூடிய 12 ஜெபங்களிலே ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தகம் முழுவதுமாக ஏறக்குறைய 13 அதிகாரங்கள் இருக்கின்றது. அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது there are almost 12 instances of prayer that is recorded in the 13 chapters. இது நீங்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், நாம் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் துவங்கி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், மறுபடியும் 9வது வசனம், 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், 13ஆம் அதிகாரம் 14, 22, 29, 31 ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இவைகளில் எல்லாவற்றிலையும் நெகேமியாவினுடைய ஜெபம் மிக மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். The prayer of Nehemiah was completely covered in this book. Some prayer are very small, but some prayers are very much pivotal in making a certain decision in the life of Nehemiah as well as in the life of people. சில ஜெபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிகவும் ஒரு சிறிய ஜெபங்களாகவே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், அதுல நெகேமியா ராஜாவிடத்திலே பதில் சொல்வதற்கு முன்பதாக நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன், I prayed unto God என்ற ஒரு வார்த்தையிலே அது சொல்லப்பட்டிருக்கும். அதிலே ஒரு நிமிஷம் தான் அல்லது ஒரு வினாடி தான் ஜெபித்திருப்பார். ஆனா என்ன ஜெபித்தார் நமக்கு தெரியாத, எழுதப்படவும் இல்லை. ஆனால் ஜெபித்தார் என்பதை பற்றி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பதனால it was also considered as one of the instances that he prayed in this book Nehemiah. ஆகவே அந்த குறிப்பிட்ட இடத்திலும் நெகேமியா ஜெபித்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே முதல் முறையாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நெகேமியாவினுடைய ஜெபத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் தாமே இதன் மூலமாய் நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருவாராக.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கிறோம். we also pray for various prayer matters in our own life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல ஜெப குறிப்புகளை நாம் முன்பதாக வைத்து நாம் ஜெபிக்கிறோம். சில குறிப்புகளை குறித்து கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே பாரப்படுத்துகின்றார், பாரத்தை ஏற்படுத்துகின்றார். சில ஊழியங்களை குறித்தோ, சில நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்ற கடமைகளை குறித்தோ, அல்லது சில குறிப்பிட்டிருக்கின்ற விஷயங்களை குறித்து தேவன் நம்முடைய இருதயத்திலே பாரத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த பாரத்தை நாம் வைத்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை நினைத்து நாம் ஜெபிக்கிறோம். அதை ஜெபிப்பதற்காக அதிகமாய் நாம் தூண்டப்படுகின்றோம். ஒரு ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஜெப வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், if at all we closely look to the prayer life of a man or a woman, then we can clearly know how much is in tune with God. தேவனுடைய கூட எவ்வளவு அதிகமாக ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி இசைந்து நடக்கிறார், இசைந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டுமானால் அவருடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால் போதுமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்வது பப்ளிக் பிரேயர் நான் சொல்லல. ஐ எம் டெல்லிங் அபவுட் த பிரைவேட் பிரேயர். தனிப்பட்ட முறையிலே ரகசியமாக அமர்ந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, அது எவ்வளவு தேவனோடு அவர்கள் இசைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய பக்தி எவ்வளவு அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். போல நீங்கள் ஜெபத்தை குறித்து பொதுவாக 2 விதமான கருத்துக்களை ஜனங்கள் சொல்வதுண்டு. ஒன்று, ஜெபம் என்று சொல்வது வார்த்தைகளால் அல்ல, ஆனால் அதனுடைய ஆவியிலே இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். பொதுவாக சொல்லும் பொழுது they say that the prayer is not in form or not in words, but it is the spirit of prayer that needs to be concentrated more என்று சொல்வதுண்டு. ஜெபத்திற்கு உருவங்கள் இல்லை. அப்படியானால் ஜெபத்திற்கு அதனுடைய வார்த்தை ஜாலங்களோ அல்லது அதனுடைய வார்த்தைகள் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் என்ன உணர்வோடு ஜெபிக்கிறோம், எவ்வளவாக கர்த்தரோடு இசைந்து ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்வார்கள். ஆனால் சில வேத புத்தகத்தினுடைய சில வசனங்களை பார்த்தால் இந்த இரண்டுமே மிக மிக முக்கியமானது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் ஏசாயாவினுடைய புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமானால், ஐசையா chapter 1 and verse 15, அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்க வருகிறீர்கள், you come to me and pray. நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை என்னிடமாக நீங்கள் விரிக்கிறீர்கள். அதே போல உங்களுடைய ஜெபங்கள் என்னிடத்துல ஏறெடுக்கப்படுகிறது. ஆனா நான் என்ன தெரியுங்களா செய்யணும்? But do you know what I am doing? I am hiding my eyes from you. Though your prayers are many, I will not listen, because your hands are full of blood. உங்களுடைய கரங்கள் இரத்தத்தினாலே கரை படிந்திருக்கிறது நிமித்தமாக, உங்களுடைய ஜெபங்கள் ஏராளமாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய வார்த்தைகள் ஏராளமாக இருந்தாலும், ஒருவேளை வார்த்தையிலே பார்த்தால் சரிவர இருந்தாலும் கூட உங்களுடைய இருதயத்தினுடைய நிலைமை சரியாக இல்லை. அது நிமித்தமாக நான் உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்க அல்லது ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் ஜெபத்தில் எது முக்கியமானது? The spirit of prayer. எந்த உணர்வோடு நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே நாம் ஜெபிக்கிறதுடைய வார்த்தைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், நாம் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. Suppose if we are praying for a brother or a sister, or for a child, or for a family, or for a church, or for a nation. ஆனால் நம்முடைய இருதயத்திலே அந்த குறிப்பிட்ட சகோதரனை பற்றி அல்லது அந்த குறிப்பிட்ட சகோதரியை பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி நமக்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு பகை உணர்வு காணப்படுகிறது. We have an hatred towards in our heart. But we say that Lord, please bless them. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்க அதிகமாக நீங்க மென்மேலும் நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே மறைந்திருப்பது என்ன? அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பகை, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு 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 தவறான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுமா? நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் எப்படி அதனை பார்க்கிறார்? ஏசாயா 1:15 சொல்லப்படுவதை போல உங்களுடைய இருதயம் தவறாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் சரியாக இருக்கிறது. யாக்கோபு 4 அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுவதை போல நீங்க ஜெபிக்கிறீர்கள், you ask but you do not receive. And do you know why? Because you ask with the wrong motives. தவறான எண்ணங்கள் நிமித்தமாக அல்லது தவறான நோக்கங்களை உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபிப்பதனாலே உங்களுடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று யாக்கோபு சொல்கிறார். அதே நேரத்திலே நாம் ஜெபத்தினுடைய உணர்வு சரி, அப்படியான ஜெபத்தினுடைய உணர்வு மிக முக்கியமானது. நாம் எந்த எண்ணத்தில் ஜெபிக்கிறோம், என்ன நோக்கத்தை வைத்து ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமானது. அப்படியானால் அதற்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லையா? When we think that the spirit of prayer is important, is it not that the form of prayer is also important?
ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, the form in which you need to pray, அல்லது நான் ஜெபிக்க உங்களுக்கு கற்றுத்தரேன், நான் உங்களுக்கு ஜெபிப்பதற்காக நான் கற்றுத்தர போகிறேன், அந்த ஜெபிப்பதற்காக இருக்கின்ற சில வார்த்தைகள் என்ன என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் என்ன? பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நீங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும், அதனுடைய தேவைகள் என்ன, உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும், பின்பதாக பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய தேவையை நீர் சந்தித்தருளும், இது எல்லாம் சொல்லி பின்பு மன்னிப்பு, இதெல்லாம் கடைசியாக சொல்லி ஒவ்வொன்றாக 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 ஒரு ஃபார்மேட் மாதிரி ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஃபார்மேட் அல்ல, அது ஜெபிப்பதற்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அதனுடைய விதம் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் யாரை தொழுது கொள்கிறீர்கள், யாரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், whom are you attributing your prayer, உங்களுடைய ஜெபம் யாரை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறது, நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள், உங்களுடைய ஜெபத்திலே மிக முக்கியமான கருப்பொருளாக எது விளங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு அதன் மூலமாய் கற்றுத் தருகிறார். Main lesson what we learn from the Lord's Prayer is that the content is also important as an equivalent to the spirit of prayer. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இரண்டையுமே இந்த நெகேமியாவினுடைய ஜெபத்தில் நான் பார்க்கிறேன். I see both the spirit of prayer as well as the form in prayer in the life of Nehemiah's prayer. நெகேமியாவினுடைய ஜெபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய 5வது வசனம் துவங்கி அல்லது 4லிருந்து நீங்க 11 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல அவருடைய ஜெபத்திலே அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. We can also peep into the heart of Nehemiah as well as we can also see and perceive the thoughts of Nehemiah. நெகேமியாவினுடைய சிந்தனைகளையும் அவர் அதே போல அவருடைய இருதயத்திற்குள் மறைந்து கிடக்கக்கூடிய எண்ணம், அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை அவருடைய ஜெபத்துல நீங்க பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்க அந்த எல்லா வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் முன்னுரையாக மட்டும் இதனை சொல்கிறேன். அவருக்கு இருக்கிற ஸ்பிரிட் என்ன? வாட் இஸ் த ஸ்பிரிட் தட் ஹி ஹேட்? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2, 3 ஏற்கனவே கடந்த முறை நாம் சிந்தித்தோம். அதுல ஹேட் a very good spirit. அந்த ஜனத்தை குறித்து சிந்திக்கிறார், கேள்விப்படுகிறார், அதை குறித்து பாரப்படுகிறார். இது போதாதா? நல்ல எண்ணம் அல்லவா? நீங்க கீழாக நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதே விஷயத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இறங்கணும், நாங்க உங்களுடைய ஜனங்களாக இருக்கிறோம். 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது Lord we beseech thee attentive to the prayer of thy servant and to the prayer of thy servants. ஆண்டவரே ஏன் ஜெபத்துக்கு மட்டும் இல்ல, எங்கள் பிள்ளைகளுடைய எங்களுடைய மக்களுடைய ஜெபத்திற்கும் நீங்க ஏறெடுத்து நீங்கள் உங்களுடைய செவியை சாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இது அவருடைய இருதயத்தினுடைய மங்கி கிடக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நமக்கு எடுத்துரைக்கவில்லையா? நீங்கள் 5, 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து சொல்கிறார். 6, 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய உண்மையில்லாத நிலைமை, ஆண்டவரே நாங்க உண்மையா இல்ல, நாங்க பாவம் செஞ்ச ஆண்டவரே என்று அவர் சொல்கிறார். பின்பதாக 8 முதல் 10 வரைக்கும் கர்த்தருடைய உண்மையை அவர் சொல்கிறார். 11வது வசனத்தில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இறங்கணும் ஆண்டவரே. Lord you need to grant mercy for us because you are the sovereign Lord. ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர், பரம அதிகாரியான தேவனாக இருப்பதனாலே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆகவே அவருடைய ஜெபத்துல இந்த 2 விஷயமும் அடங்கி இருக்கிறதை நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே இந்த 7 வசனத்துல நான் மூன்று குறிப்புகளாக நான் பிரித்து இந்த 7 வசனத்தை சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது 1, 2, 3 அப்படி நான் அந்த வசனத்தை நான் அந்த அடிப்படையில் இதை நான் பிரிக்கவில்லை. I did not split this 7 verses into verse by verse. பட் as a whole இந்த 7 வசனங்களையும் மொத்தமாக சேர்ந்து 3 பிரிவுகளாக நான் சேர்த்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக the passion in prayer. ஜெபத்திலே நமக்கு காணப்பட வேண்டிய உணர்வு என்ன? அதை நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவர் ஜெபித்த விதத்திலே ஜெபித்திருக்கின்ற சில வார்த்தைகளை நாம் அடிப்படையாக வைத்து அவருடைய ஜெபத்தை குறித்திருக்கின்ற உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதன் மூலமாக நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஒரு நபருக்காக ஜெபிக்கும் பொழுது, அல்லது ஒருவருடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக, ஒருவருடைய பொருளாதார தேவைகளுக்காக, அல்லது ஒரு ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உணர்வு, what is our passion towards our prayer point that we do daily, நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் இதன் மூலமாய் சிந்திக்க இருக்கிறோம். இரண்டாவதாக இதே பகுதியிலே அவருடைய posture in prayer, அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய உடல் பாவனைகள், அவருடைய உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். மூன்றாவதாக அவர் விண்ணப்பிக்கிறார், petition that he renders unto God, தேவனிடத்திலே அவர் சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பம் என்ன என்பதுதான் 3 குறிப்புகளாக இந்த பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் 4வது வசனத்தை வாசித்து பின்பதாக அவருடைய இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்த பேஷன், அந்த தீராத ஒரு வாஞ்சை, அவருடைய ஆவல் என்ன, அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 4வது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இதுல நாம்
எல்லா விஷயத்தையும் இதுல நாம் சிந்திக்கிறதுல மாறாக என்ன செய்கிறார்? நான் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, when I heard these words, என்ன கேள்விப்படுகிறார்? அவருடைய ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கிற நெகேமியாவை குறித்து அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பேஷன், அவருடைய தீராத ஒரு வாஞ்சை, அவருடைய உணர்வு எப்படி இருக்கிறது? நான் சிலவற்றை நான் கேள்விப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் சூசான் அரண்மனையில ஒரு ராஜாவிற்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறேன். இருக்கின்ற நேரத்துல என்னுடைய காதுகளுக்கு சில செய்தி வந்து எட்டுகின்றது. நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல சுகமாக நான் இருக்கிறேன். என்னுடைய காதுகளில ஒரு செய்தி வந்து எட்டுகிறது. அந்த செய்தியை முதலாவதாக நான் எப்படி கேட்கிறேன்? How do I hear the words that was told in my ear? என் காதுகளுக்கு வந்து சொல்லும் பொழுது அந்த செய்தி எனக்கு எப்படி கேட்கப்படுகிறது? அந்த வார்த்தை ஹேர்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சும்மா நம்ம நம்ம சாலையிலே போகும்பொழுது பல சப்தத்தை நம்ம கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, சும்மா கேட்டோம் போனோம் அப்படிங்கிறதுல. மாறாக இந்த வார்த்தை வந்துட்டு he did not simply hear to the word, but he had heeded. அதை கூர்ந்து கவனித்து அதற்கு அந்த விஷயமானது என்ன அதுல சொல்லப்படுகிறது, அதனுடைய கருப்பொருள் என்ன, அதிலே சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்னமாக இருக்கிறது, அது ஒரு கேர்ஃபுல்லான ஒரு அட்டென்ஷன் கொடுக்கிறார். he gives a very careful attention to the details that was told by ஹனானி. ஹனானி என்ற தன்னுடைய சகோதரன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய டீடைல்ஸ் என்ன? என் மக்கள் எப்படி இருக்காங்க? நம்ம பொதுவா நம்ம வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வரவங்களையோ இல்ல நம்ம சபை மக்களையோ ஒவ்வொரு வாரம் நான் கேட்கிறோம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சரி, ஓகே, முடிஞ்சது. அடுத்த சகோதரன் சகோதரி வராங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சிலர் சொல்லும் பொழுது, இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஓ அப்படிங்களா, உடம்பு சரியில்லைங்களா, சரிங்க பிரதர் அப்படின்னு நம்ம சில நேரத்துல நாம் விட்டு விடுகின்றோம். ஆனா இந்த வார்த்தை ஹேர்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை அப்படி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. மாறாக என்ன டீட்டெயில், அதனுடைய அந்த கேர்ஃபுல்லான ஒரு அட்டென்ஷன் கொடுக்கிறார். ஒரு ஹனானி சொல்லும் பொழுது என் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது என் மக்கள் நல்லா இல்ல. இந்த உம்முடைய ஜனங்கள், அது நம்முடைய ஜனங்கள் எருசலேமிலே அவர்கள் இடிபட்ட நிலைமையில இருக்கிறார்கள். அவர்கள் டெய்லி அஃப்ளிக்ஷனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதிகமாய் நெருக்கப்பட்டு வேதனையோடு துக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிலங்கள் பாழாய் கிடக்கின்றது, அவர்களுடைய மதில்கள் பாழாய் கிடக்கிறது என்ற ஒரு செய்தியை அவர் கேள்விப்படுகிறார். இதுதான் அட்டென்ஷன், கேர்ஃபுல்லா அவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறார். இதற்காக இருக்கின்ற கன்சர்ன் தான் இது வந்துட்டு மிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம when we hear these things, how is our concern to the things and to the people of God? தேவனுடைய ஜனங்களை பற்றியும் அல்லது தேவனுடைய ஜனங்களுடைய விஷயங்களை நாம் கேள்விப்படும் பொழுதும் அதனுடைய கன்சர்ன் என்ன அக்கறையில நம்ம கேட்கிறோம்? என்ன இவனும் நல்லா இருக்கானா? இவனும் விழலையா? இன்னும் நல்லா இன்றும் இப்படியா இருக்கிறீங்களா? அந்த அர்த்தத்தை கேட்கிறோமா? நல்லா, ஓகே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்கு அக்கறையோடு நாம் விசாரிக்கின்றோமா? அந்த அக்கறையோடு விசாரிக்கின்ற ஒரு வார்த்தை தான் முதலாவதாக இவருடைய பேஷனாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது, நான் கன்சர்ன் என்று சொன்னேன். he is concerned over his people's well-being, which has wrought so much burden in his own life. தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்ட ஒரு அக்கறை ஒரு வாழ்க்கையில இருக்கிறது. தன் மக்களை குறித்து கேள்விப்படுகிறார். ஆனா கேள்விப்பட்ட நேரத்துல வந்துட்டு சும்மா விட்டுக்கலாம், அவசியமில்லாத ஒரு செய்திதான் என்று சொல்லி அதை வெறுமனை விட்டுருக்கலாம். நீ கூட left the news as a news, ஒரு செய்தியா சும்மா விட்டுருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையே இந்த செய்தியானது முற்றும் புரட்டி போட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படியானா அவர் கேட்ட விதம் நமக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை இது மாற்றி போடுகிறது, நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அதை எளிதாக விட்டுவிட முடியுமா? இங்க நெகேமியா ஜெபிக்கும் பொழுது நெகேமியாவுடைய இருதயம் பாரப்படுகிறது. நெகேமியாவுடைய இருதயம் எதனாலே பாரப்பட்டது? கேள்விப்பட்டதுனாலதான் பாரப்படுது. ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது அந்த ஜனத்தின் மேலே ஒரு அக்கறை உண்டு. he had very much care and concern over their spiritual as well as their materialist needs of the people. அவருடைய தேவைகள் எல்லாம் அறிந்த பொழுது அது நிமித்தமாய் சும்மா விட்டுவிடல. மாறாக அவர்கள் மேல் அதிகமான அக்கறை கொண்டு அந்த கரிசனையினாலே அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருடைய இருதயமானது பாரப்படுகிறது. எதனாலே பாரப்படுகிறது? என் ஜனங்க இப்படி இருக்காங்க ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில சுகமாய் நான் வாழ்ந்து வருகிறேன், ஆனால் என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே, என்னுடைய சொந்த ஜனங்கள், நாங்க இங்க வந்துட்டு அடிமையாக இருந்தோம் ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை நீங்க சொந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனீங்க. ஆனா இன்றைக்கு நான் அதை குறித்து கேள்விப்பட்ட ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் ஹனானி வந்து சொல்லியிருக்கிறான், ஆனா அதனால அவர் சொன்ன செய்தியினால் ஆண்டவரே என்னுடைய இருதயம் பாரப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயம் என் மக்களை குறித்து நான் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த ஜனங்கள் அவர்கள் துக்கப்படுகிறார்கள், அந்த ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள், அந்த ஜனங்கள் மிகப்பெரிய அஃப்ளிக்ஷன்ல இருக்காங்க ஆண்டவரே, என்னோட இருதயம் எப்படி ஆண்டவரே நிம்மதியா இருக்க முடியும்? அந்த பாரம் தான் இவருடைய வாழ்க்கையை முற்றுமாக திசை திருப்பி போட்டது. திஸ் பர்டிகுலர் burden
care and the concern that he had has changed his life upside down. சில எடுத்துக்காட்டுகளை நம்ம வேதத்துல நாம் வாசிக்க முடியும். நான் வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ அப்படிதான் மோசே என்ன பண்றான், விட்டுருக்கலாம். ஆனா தன் ஜனத்திற்காக, ஆண்டவரே நீங்க இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து உம்முடைய பலத்த கையினால நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அந்த ஜனத்துக்காக ஆண்டவரை நான் பரிந்து பேசுறேன்னு சொல்லி அங்கே நெடுந்தாழ பணிந்து ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, போவாஸ் ரூத்துக்கு காண்பிக்கக்கூடிய இரக்கம் அவசியமே இல்லை. இட் இஸ் நாட் ஈவன் ரெக்வயர்ட் அவுட் ஆஃப் தெம். அவரிடத்தை கேட்கப்படவும் இல்லை. மோசேட்ட ஆண்டவர் கேட்டாரு, நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும் கேட்டார, கேட்கல. பத்தி பின்பதாக குற்றமா சொல்லி இருப்பாரு, நிச்சயமா சொல்ல மாட்டாரு. போவாஸ்ல கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டாரு. அல்லது நல்ல சமாரியன், லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நல்ல சமாரியன் மற்றவர்கள் போல போயிருக்கலாம். ஆனா அந்த நபரை கூப்பிட்டு அவர்கள் மேல் அக்கறைப்பட்டு அவர்களை கொண்டு போய் சேர்த்து அவரை செய்கிறார். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 13 முதல் 17 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, தன் சீஷர்களை நினைத்து அதிகமாய் பாரப்படுகிறார். He is burdened over his own flock. தன்னுடைய மந்தையை நினைச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாய் பாரப்படுகிறார். ஆனா அதை விட பாரம் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சென்று மரிக்க போகின்ற அந்த நிலைமைதான். ஆனா அதை காட்டிலும், ஈவன் forgetting his own burden that he is going to care take in few days of life, தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் சில நாட்களுக்குள்ளாக தான் சிகிக்க போகிற, சுமக்க போகின்ற வேதனையை காட்டிலும், பிதாவினிடத்திலிருந்து பிரிய போகின்றதை காட்டிலும், அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை தன் ஜனத்தின் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த எல்லா கரிசனையை விட ஆண்டவரே, இந்த என்னுடைய சபைகளை நினைக்கும் பொழுது இருக்கக்கூடிய பாரம் எனக்கு இருதயத்துல அதிகமாக இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். பிரியமானவர்கள், நாம் முக்கியமாக ஒரு விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இவர் கேள்விப்பட்டார் என்பதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, God puts a burden only when you have a concern and care over his flock. தன்னுடைய மந்தையின் மேல, கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கக்கூடிய மந்தையின் மேல நமக்கு உண்மையான ஒரு அக்கறை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல இருக்கக்கூடிய அக்கறையும், அவருடைய வாழ்வாதாரத்திற்காக இருக்கக்கூடிய அக்கறையும் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் அந்த ஜனத்தின் மேல இருக்கக்கூடிய பாரத்தை நம்முடைய இருதயத்துல வைப்பார். அப்படி இல்லைன்னா நிச்சயமா வைக்க மாட்டார். அது இந்த நான் சொன்ன எல்லா எடுத்துக்காட்டுகள், மோசே, தாவீது, போவாசனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவிலே அவர் பூமியில வாழ்ந்திருந்த வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கை, எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும் பொழுதும் அதைத்தான் நீங்க காண முடியும். அதைத்தான் இங்க வந்துட்டு நமக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு பாடமாக, அவருடைய இருதயத்தினுடைய உணர்வாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றா, நீங்க அப்படி வைக்கும் பொழுது மட்டும்தான் தேவன் என்ன செய்யறாருன்னா, அந்த ஜனத்தை பற்றி இருக்கின்ற திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு. When if Nehemiah did not have a burden over his people or care or concern over his people, God will not have ever revealed his plan in the life of Nehemiah. நெகேமியாவுக்கு நிச்சயமா வெளிப்படுத்தி இருக்கவே மாட்டார். ஏன் அப்படி சொல்றேன்னா, 11வது வசனத்தை இங்க வாசிக்கும் போது, when read verse 11, அதுல என்ன சொல்றார் நெகேமியா கடைசியில், ஆண்டவரே இது எல்லாத்துக்கும் நான் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே, ஆனா please grant the mercy to me in the sight of this man. இந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் போய் நான் கேட்க போறேன் ஆண்டவரே, ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மனுஷங்கிட்ட நீங்க தயவு செய்யணும். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏற்கனவே இந்த வாரத்தை வைத்திருக்கக்கூடிய நெகேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர் இந்த நெகேமியாவை தெரிந்து கொண்டதுனால இவர் நிச்சயமாக, ஆண்டவரே நான் போய் நான் கேட்க போறேன், எனக்கு நீங்க இந்த பாரத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு என் ஜனத்தின் மேல இருக்கக்கூடிய அக்கறை அதிகமாக கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, என் ஜனத்திற்காக நான் பரிந்து பேசின ஆண்டவரே, ஆகவே இதற்காக இருக்கின்ற ஒரு mercy, எனக்கு இரக்கம் கிடைக்க பெறணும் என்று சொல்கிறார். அவருடைய உள்ளத்தினுடைய ஆதங்கம் நமக்கு புரிகிறதா? அவருடைய உள்ளத்தினுடைய அக்கறை புரிகிறதா நமக்கு? நாம் நம்முடைய ஜனத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, நாம் நம்முடைய ஜனத்திற்காக பரிந்து பேசும் பொழுது, நெகேமியா செய்ததை போல, நெகேமியா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு உணர்வு பூர்வமாக அவர் நினைத்து அக்கறையோடு பாரப்பட்டு ஜெபித்ததை போல, மாணவர்களே, தேவன் நமக்கும் அந்த பாரத்தை கொடுக்க உதவி செய்வாராக. இரண்டாவதாக, இந்த பேஷன்ல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சில நேரத்துல நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்து விட்டு நாம் அதை அப்படியே விட்டு விடுகின்றோம். we just pray and then leave it out. அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை நம்ம நினைத்தால் அல்லது நினைவு கூர்ந்தால் நம்ம ஜெபிப்போம், ஆனால் இல்லை என்றால் அதை விட்டு விடுவோம். ஆனால் இங்க நான் வாசிக்கும் பொழுது, இதனுடைய 6வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 6வது வசனத்தினுடைய ஒரு பகுதியில வந்துட்டு அதனுடைய தமிழில நீங்கள் வாசிப்பீர்களானால் முதலாவது வருகின்றது, உமது அடியாராக இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும், டே அண்ட் நைட், இரவும் பகலும் இவர் என்ன செய்யறாருன்னா ஜெபிக்கிறார். இரவும் பகலும் ஜெபிக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய ஜனத்தை நினைத்து, தன்னுடைய உற்றார் உறவினரோடு அல்ல,
தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக அல்ல, தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது அதை நினைத்து அதிகமாக இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கலாம். அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அதிகமாக நாம் அதை நினைத்து நாம ஜெபிக்கலாம். ஆனா நெகேமியா பாருங்க, அவருடைய ஜனத்துக்காக, தன் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபித்து விட்டுவிடல. மாறாக இஸ் கண்டினியூலி praying. அவர் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வராரு. இரவும் பகலும் அவருடைய உள்ளமானது இந்த பாரத்தினாலே நிறைந்திருக்கிறது. இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் அவர் ஜெபிக்கிறார், இரவும் பகலும் இந்த பாரம் அவருடைய இருதயத்தை ஆக்கிரமித்திருக்கின்றது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்குமாக நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு பெண்மணி அங்க இருக்கின்ற எஜமானுக்கு முன்பதாக வந்து விண்ணப்பிக்கிறார்கள். தொடர்ந்து கேட்டே இருக்கா. He is importunate in prayer. தொடர்ந்து அந்த பெண்மணி வந்து கேட்டே இருப்பதனால இறுதியாக அவளுக்கு பதில் கிடைக்கப்படுகிறது. பிரியமான நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நாம் சில நேரத்திலே நாம் அதிகமாய் பாரப்படுவதில்லை. ஏன் பாரப்படுவதில்லைன்னா அந்த நபருக்காக நாம் அக்கறைப்படுவதில்லை. ஒருவேளை நம்முடைய குடும்பமா இருந்தா அக்கறைப்படுவோம். ஆனால் நெகேமியாவுடைய பாடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய ஜெபத்தினுடைய உணர்வு என்னவென்றால், நாம் ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அக்கறை இருக்கும் பொழுது அதிகமாக பாரப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும். அதை நினைத்து அந்த அக்கறையோடு ஜெபிப்போம். அந்த அக்கறையினாலே நாம் அவர்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே சமர்ப்பித்து அவர்களுக்காக பரிந்து பேசுவோம். மூன்றாவதாக, it will be a persistent and consistent prayer. தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இந்த நெகேமியாவை போல இருக்கும். எவ்வளவு மாசம் ஜெபிச்சாருங்க? எவ்வளவு மாதம் ஜெபித்தார்? 4 மாதங்கள் ஜெபித்திருக்கார். For 4 months he was praying. நான் எப்படி 4 months என்று சொல்றேன்னா, chapter 1 verse 1ல வாசிக்கும் பொழுது கிஸ்லேயு மாதம் என்று சொல்லுகிறார். இந்த month of கிஸ்லேயு. அதே போல 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல வந்து நிசான் மாதம் என்று சொல்கிறார். அப்படியானா இந்த 2 பகுதிக்கும் 2 அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட நாட்கள், நான் ஏற்கனவே முதல் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லும் பொழுது கிஸ்லே என்று சொல்வது அதனுடைய நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் மாதம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நிசான் மாதம் என்று சொல்வது அது ஏப்ரல் மாதம். அப்படியானால் ஏறக்குறைய 4 மாத காலம், ஆல்மோஸ்ட் 4 months he was praying for this particular matter. 4 மாதங்கள் இதை வந்து தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய சந்நிதியில் அவ்வளவு அதிகமான பாரத்தை அவர் ஊற்றி ஜெபிக்கிறார். இதை நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் இந்த பகுதியில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், the posture in prayer. அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய உடல் பாவனைகள் எப்படி இருக்கிறது? வேதத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக போஸ்டர்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. There are different postures mentioned in the Bible. ஆபிரகாம் நின்று ஜெபித்திருக்கிறார். சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார். அதே போல என்னாகமத்தில் வாசிக்கும் பொழுது மோசே மற்றும் ஆரோன் இஸ்ரவேல் ஜனத்திற்காக பரிந்து பேசும் பொழுது அவர்கள் ப்ராஸ்ட்ரேட்டாக விழுந்து, அதாவது தாழ பணிந்து அவர்கள் ஆண்டவரிடத்துல ஜெபித்தார்கள். நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தாவீது ஜெபிக்கிறார். தாவீது உட்கார்ந்து ஜெபிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மோசே ரெவிதீம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். அதே போல 121ஆம் சங்கீதம் Psalm 121ல வாசிக்கும் பொழுது they pray with eyes lifted up to heaven. தங்களுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதே போல எஸ்ராமினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ம் 6வது வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் தாழ பணிந்து, தன்னுடைய தலையை தாழ பணிந்து bowing down and prayed என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ம் 2வது வசனங்கள், அதே போல எபிரேயர் 5ம் 7வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல சப்தமாய் ஜெபித்தார்கள், பதறி ஜெபித்தார்கள், அல்லது சப்தத்தை உயர்த்தி ஜெபித்தார்கள். they cried out loud என்று அங்கே வாசிக்கின்றோம். அது போல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ஜெபம் மௌனமான ஜெபமா இருந்தது. வித்தியாசமான ஜெபம் இல்லைங்களா? அன்னாள் தன்னுடைய குழந்தைக்காக ஜெபித்தது எல்லாம் சத்தமா ஜெபிச்சிருக்கலாம், உட்கார்ந்து ஜெபித்திருக்கலாம், நின்று ஜெபித்திருக்கலாம், தாழ பணிந்து ஜெபிக்கலாம். ஆனா அன்னாளுடைய ஜெபம் வித்தியாசமானது, மௌனமான ஜெபம். எந்த சத்தமும் இல்ல, அமைதியாக மௌனமாயிருந்து ஜெபித்துட்டு போகக்கூடிய ஒரு ஜெபம். இவ்வளவு வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஜெபங்கள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நெகேமியாவினுடைய ஜெபத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். ஏன் சொல்றேன் என்னன்னா, முதலாவதாக நம்ம அவருடைய ஜெபத்தினுடைய நிலைமை எங்க வாசிக்கின்றோம்? இதை கேட்ட பொழுது 4வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இதை கேட்கிறார். கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து, ஐ சாட் டவுன், நான் உட்கார்ந்தேன் என்று சொல்றாரு. என்னங்க எதுக்கு உட்கார்ந்தாரு? கேட்டார், உட்கார்ந்துட்டாரா? அப்படியா அர்த்தம்? நாமும் சில விஷயங்களை கேள்விப்படுறோம், அப்புறம் உட்கார்ந்துட்டோம். அப்படியா? இல்ல பேசிட்டு இருந்தாருங்க, அந்த ஹனானிட்டு பேசினது பேசிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே அமர்ந்து விட்டார், அப்படியா அர்த்தம்? இல்லை. நான் இப்படி நினைக்கிறேன்.
சில விஷயங்களை சில செய்தியை நாம் கேள்விப்படும் பொழுது, ஒருவேளை நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒருவேளை நம்ம கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம். We might be working in kitchen, or we might be doing some office work, or we might be doing some household work, or we might be doing some other purchase in a shop. ஒருவேளை கடையில நாம் பொருட்களை வாங்கி கொண்டிருப்போம், அல்லது நம்முடைய வீட்டில் சில வேலைகளை நாம் செய்து கொண்டிருப்போம், அல்லது வேற எங்கேயாவது நாம் இருப்போம். ஆனால் ஒரு செய்தி கேட்கப்படும் பொழுது நாம் அப்படியே இடிஞ்சு போய் will be totally crumbled down. நம்முடைய இருதயமானது அந்த பாரத்தினால நசுக்கி பிழிந்து போய் அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துரும். அப்படி சில மாதிரி உட்கார்ந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரத்துல ஏன்னா சில மாதிரி அப்படியே அவர் இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாருங்க. அந்த செய்தி கேட்ட உடனே அவருடைய இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாருங்கன்னு சொல்றோமே, அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. When he heard the news about Jerusalem, he sat down after crumbling. அவர் இடிந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டாரு. டம்பிள் டவுன், டோட்டலா தான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோமோ. நான் நினைக்கிறேன் இப்ப இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது ஒரு வீட்டுல தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது கேள்விப்பட்ட உடனே அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. He sat down. இந்த அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, யூதருடைய பின்னணியில குறிப்பாக எஸ்ராவுடைய நாட்களில இவர் அமர்ந்து ஜெபித்திருக்கக்கூடிய விதமான அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு விதம் தான். எஸ்ராவுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4, அதிகாரம் 9வது வசனம், இதெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது இது பொதுவாக யூதரனுடைய ஜெப முறைகளிலே ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. It could be one of the pattern in which the people of Israel were praying to God. இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு ஜெபிக்கக்கூடிய விதத்திலே இந்த உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய விதமும் ஒன்று. ஆனால் எப்பொழுது அவர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அவங்க உட்கார்ந்து ஜெபிச்சாங்கன்னு சொல்லி நாம் வாசிக்கிற எல்லா இடத்தும் வாசிக்கும் பொழுதும், நம்ம தாவீதுடைய வாழ்க்கையாகட்டும் அல்லது நாம இப்போ சொன்ன எஸ்ராவுடைய வாழ்க்கையாகட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவங்க உட்கார்ந்து துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏனென்றால் துக்கத்தினுடைய மிகுதி, அதிகமான துக்கம் அவர்கள் இருதயத்தை ஆட்கொண்டதுனால, when the burden was completely taken over them, அந்த பாரமானது அவர்கள் இருதயத்தை அதிகமாக ஆட்கொண்ட நேரத்தில் அவர்கள் நிற்க முடியல. They could not do anything. They could not do the work that they were doing until that particular point of time. அந்த நேரம் வரைக்குமாக அவர்கள் செய்து வந்த வேலையை அவர்களால் செய்ய முடியல. அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து அவர்கள் துக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த துக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த துக்கம் என்ன ஆகுதுன்னா, துக்கம் அதிகமாக மாறி மாறி அவர்கள் இருதயத்தை ஆக்கிரமித்து அவர்கள் எந்த வேலையும் செய்யாம தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையானது அடுத்ததுல சொல்லுகிறார் அல்லவா, நான் என்ன பண்றேன், சில நாளாய் அது துக்கித்து உபவாசித்து மன்றாடி. அவருடைய துக்கம் கொஞ்ச நாள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக அப்படியே பெருகிட்டே வருது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியரிங் and moves on to sitting down and weeping and then mourning for certain days and fasted. அப்ப அவருடைய ஜெபம் எப்படி அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கிறார். அப்ப எப்படி அவருடைய இருதயமானது பாரத்தால் நிரம்புகிறது பாருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, கேள்விப்படுறாரு, உட்கார்ந்துட்டாரு, அப்புறம் அதை நினைச்சு கண்ணீர் விடுறாரு. அந்த கண்ணீர் புலம்பலா ஒரு துக்கமாக ஒரு மோர்னிங் it has gone into a moment of lamentation. அந்த புலம்பல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உபவாசிக்கிறாரு. எப்படி உபவாசிச்சிருப்பாரு? இல்லைங்க, நான் இன்னைக்கு சாப்பிடலன்னா இல்ல அந்த அர்த்தத்துல இல்ல. இந்த உபவாசங்கிறது சற்று வித்தியாசமான உபவாசம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்டினியூஸா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவர்கிட்ட சாப்பிடுவதற்கே மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். I believe that he might have forgot to eat for some days. சில நாட்களா சாப்பிடறக்கே மறந்துருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, அந்த துக்கம் அதிகம், அதனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் த burden had grown so much. அவ்வளவு அதிகமான பாரம் பெருகி வரும் பொழுது அப்படியே துக்கப்பட்டு அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. சில நேரத்துல சில துக்கமானது ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையை தாக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடலே அவங்களுடைய பாடியே டோட்டலா அப்படியே கிரம்பிள் ஆயிரும். எதனால கிரம்பிள் ஆகுதுங்க? இத்தனைக்கு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லைங்க பிரதர் நான் நல்லா தான் சாப்பிடுறாங்க, சிஸ்டர் நான் நல்லா தான் சாப்பிடுறேன், ஐயா அக்கா அண்ணா நான் நல்லா தான் சாப்பிடுறேன், ஆனா என்னன்னு தெரியல ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்ட பின்பதாக என்னோட இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? சாப்பிடுற சாப்பாடு உடல ஒட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்ல, மாறாக என்ன தெரியுங்களா, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில பாரங்கள், ஒருவேளை கேள்விப்பட்டது நிமித்தமாகவும்
அல்லது அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த விஷயத்து நிமித்தமாகவோ அல்லது வேறொன்று நினைத்து அவர்கள் அதிகமாய் பாரப்பட்டு ஜெபித்ததுனாலேயோ அவர்கள் உணவை சாப்பிடுவதும் தங்களுடைய வாழ்க்கையில இன்பமாக இருக்கின்ற நிலைமையை குறித்தும் கூட முற்றுமாய் மறந்து போய் அவர்கள் உபவாசிப்பதும் அதே நேரத்திலே தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில இருந்து புலம்பி கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய முறையைத்தான் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பது நமக்கு இது முன்மாதிரியாக எடுத்து காண்பிக்கிறது. தன்னுடைய பர்சனல் பெனிஃபிட்காக அல்ல, மாறாக தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய ஜனத்திற்காக இங்கே அவர் ஜெபிக்கிறார். நீங்க கண்ணீர் விட்டு அழுவதை குறித்து நீங்க அதிகமாக வேதத்திலே அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு. நான் அதை சொல்ல வேண்டுவதில்லை என்று நம்புகிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால் நதியளவு நீர் கண்ணீர் விடு என்று எரேமியா சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் இயேசுவினுடைய மூப்பரில் வரவழைத்து அவர்களை கட்டி அரவணைத்து ஜெபிக்கிறார். நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒலிவமலை அடிவாரத்திலே அவர் வந்து நின்று எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். சங்கீதம் 69:9வது வசனத்தையும் ரோமர் 15:3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது the sharing the burden fell upon others, பிறர் மேல் விழுந்திருக்கக்கூடிய பாரத்தை நினைத்து இவர் பவுல் அங்கே ஜெபிக்கிறார். சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதத்திலும் அவர் ஜெபிக்கிறார். அது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள். எப்படி கண்ணீர் வருகிறது? உள்ளத்தினுடைய பாரம் அதிகமாய் பெருகும் பொழுது, வேதனை அதிகமாய் நாம் பெருகும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்படின்னா நெகேமியா இங்க எதுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார்? தன்னுடைய பெனிஃபிட்டுக்காகவா? Is it for his benefit that he's weeping and praying and continuously fasting for many days? இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் முன்னாடி இருக்கு. தன் முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது. அவரு இதுவரைக்கும் என்ன வேலை செய்ய போறேன்னு அவர் சொல்லவே கிடையாது. Till now, he has not revealed what he is going to do or what he is planned. But I certainly believe that God might have placed a great burden for his nation on what has to be done in his own lifetime. அவருடைய வாழ்நாள் காலத்துல நெகேமியா எதை செய்தாக வேண்டும், எதை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை நிச்சயமாக கர்த்தர் சொல்லியிருப்பார் நான் நம்புறேன். ஆனா இந்த ஜெபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 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 விஷயத்தை பற்றியே அவர் ஜெபிக்கல. மற்ற அநேக குறிப்புகளை தான் அவர் ஜெபிக்கிறாரு. அதைத்தான் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not for his personal benefit, not for what he is going to do, not for something he wanted to achieve in his life, not for some professional well-being, தன்னுடைய வாழ்க்கையிலே தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தன்னுடைய நலனுக்காக எதையாவது நான் சாதிக்க போகிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு ஜெபிக்கணும், உதவி செய்யணும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கல. மாறாக தன் தேசத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். தன் முன்பதாக ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை நீர் எனக்கு வச்சிருக்கிறீர். லார்ட், யூ ஹேவ் kept a great and big work before me. அந்த வேலையை நான் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக இந்த கண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஜெபம், அந்த விஷயத்தினை பாரத்தால் நிறைந்த என்னுடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவரே என்னை நீர் பயிற்றுவிக்க வேண்டும், என்னை நீர் பக்குவப்படுத்தணும் ஆண்டவரே, என்னை நீர் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. அது என்னால் நிச்சயம் முடியாது. பட் இட் கேன் ஒன்லி பி டன் பை யூ அண்ட் பை யுவர் ஸ்ட்ரென்த். கண்ணீர் என்பது சில நேரத்துல அதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது வீக்னஸ் ஆக பார்ப்பாங்க. அழுதுட்டான்ப்பா, என்னப்பா இவன் இப்படி அழுகிறான். பட் in the sight of God, every tears that we shed in the presence of God is very, very precious and will strengthen each one of you. நம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய பாதத்திலே அது விலை மதிப்பானது. அது ஒவ்வொன்றும் மிக மிக அதிக விலை பெற்றதாக இருக்கிறது. அந்த கண்ணீரானது கர்த்தர் பார்க்கும் பொழுது அந்த கண்ணீரை சும்மா வெறுமனே பார்க்கல, அவருடைய துருத்தியில அவர் சேர்த்து வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் அது வீணாய் போகுவதில்லை. கர்த்தருடைய பாதத்திலே நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் அது நம்மை பலவீனப்படுத்துவதல்ல, நம்மை பலவுள்ளவர்களாக பலவான்களாய் மாற்றி நம்மை நிறுத்தும். பலமுள்ளவன் பலவான் என்று சொல்வதற்கும் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒருவன் ஒரு நிச்சயமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே பலனுள்ளவனாய் நிற்பதற்கு இந்த கண்ணீர் நிச்சயம் உதவும். நல்லதான் நான் கடைசியில் இப்ப எழுதி வைத்திருக்கிறேன். Weep before you start your work. It could be ministry, it could be a burden, or it could be a desire that you wanted to do. நீங்க ஒருவேளை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவேளை விருப்பமாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல ஏற்படுத்தின ஒரு பாரமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது குறிப்பிட்ட சில ஊழியங்களாக இருக்கலாம். அந்த ஊழியத்தை நினைத்து நீங்க அதை செயல்படுத்துவதற்கு முன்பதாக before you start acting on a particular thing, before you start acting on these things, before doing any work, pray. Weep before any work. செயல்படுவதற்கு முன்பதாக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்பது இதுல நாம் மிக மிக முக்கியமாக கற்றுக்கொள்கிறோம். இதுதான் அவருடைய ஜபத்தில் இருந்த அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய போஸ்டர் நாம் இங்க கற்றுக்கொள்கிறோம். 5 விஷயங்களை நம்ம இங்க பார்த்து 4வது வசனத்துல அவர் கேள்விப்படுகிறார், அமருகிறார், கண்ணீர் விடுகிறார், துக்கப்படுகிறார், உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. இது அவருடைய உடல் அமைப்பு.
நாம் உபவாசத்தை குறித்து நாம் எசேக்கியேல் புத்தகத்துல எல்லாம் நாம் அதிகமாய் நாம் வாசிக்கிறோம். அதுல நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் அதனை சொல்லும் பொழுது உபவாசம் என்பது சும்மா இருக்கக்கூடாது, அது நிச்சயமாக அதை உள்ளத்தினுடைய பாரத்தினால் இருக்க வேண்டும், ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அதை மாறாக ரகசியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். அதெல்லாம் நான் இன்றைக்கு சொல்ல விரும்பவில்லை. மாறாக நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாரம், நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய சில காரியங்கள், சில ஊழியங்கள், சில வேலை, அதற்கு முன்பதாக எவ்வளவு அதிகமாக அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த விஷயமாக இதனுடைய ஜபத்தினுடைய போஸ்டர் இதுல வந்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக இருக்கக்கூடிய பெரும் பகுதி, நீங்க 5வது வசனம் துவங்கி 11வது வசனம் நீங்க வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இட் இஸ் தி பெட்டிஷன் தட் நெஹெமியா பிளேசஸ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பதாக இந்த நெஹெமியா ஏறெடுக்கக்கூடிய ஜெபம், இதுதான் இந்த மூன்றாவது மிகப்பெரிய ஒரு பகுதியாக 5வது வசனம் துவங்கி நீங்க 11வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்களானால் இது நமக்கு புரிய வரும். இந்த ஜெபமானது இதை வாசிக்கும் பொழுது நமக்கு அதிகமான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜெபம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த ஜெபத்துல வந்து நான் இந்த ஜெபத்தை மட்டும், இந்த பெட்டிஷனை மட்டும் நான் 3 குறிப்புகளாக நான் பிரிக்கிறேன். I wanted to divide this petition into 3 areas. அதே போல நான் முன்பு சொன்னது போல வசனமாக நான் பிரிக்க போவதில்லை, 6, 7, 1 அப்படி நான் பிரிக்கல. மாறாக 3 குறிப்புகளாக சிலதை அங்குமிங்குமாக நாம் சேர்த்து நான் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இந்த பெட்டிஷனை நம்ம பார்க்கக்கூடியது, he calls upon God. தேவனை அவர் அழைக்கிறார். he calls upon God. அதான் இந்த பெட்டிஷன்ல முதலாவதாக நான் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நெகேமியா ஜெபிக்கும் பொழுது he confesses before God. confession, முதலாவது he calls upon God, இரண்டாவதாக the confession, கர்த்தருக்கு முன்பதாக பாவ அறிக்கையை அவர் ஏறெடுக்கிறார். மூன்றாவதாக இந்த ஜெபத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கன்ஃபெஷன். இதுக்கு அப்புறமாக இதனுடைய அவுட்கம், இந்த ஜபத்தினுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் கடைசியாக 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். இந்த பெட்டிஷன் முடிஞ்சு அவர் சொல்லக்கூடியது. அப்ப நாம் சிந்திக்கிற முக்கியமான விஷயம் என்ன? முதலாவதாக he calls upon God, then the confession, then what is the outcome of this prayer. இதான் இந்த பெட்டிஷனை நாம் 3 விஷயமாக நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக the call towards God. தேவனை அவர் எப்படி சொல்லி அழைக்கிறார்? நான் ஏற்கனவே சொன்னது போல சில ஜபங்களை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், when we hear and closely heed to the prayer of certain people, it is rich with the teachings of God. அந்த தேவனுடைய வார்த்தையினாலே அல்லது தேவனை குறித்திருக்கக்கூடிய அளவற்ற அவருடைய அறிவு அதன் மூலமாய் அதில் வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கலாம். பிரைவேட் பிரேயர் நீங்க அல்லது பப்ளிக் பிரேயர் நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, அதுதான் நமக்கு தெரிய வரும். மறுபடியுமாக சொல்லி சொல்லி அளப்புகின்ற வார்த்தைகள் அல்ல, மாறாக இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில் வித் பிரேயர். அதெல்லாம் இங்க சொல்லும் பொழுது அவர் எப்படி ஆண்டவரை சொல்லி அழைக்கிறார் அதை பாருங்க. அவருடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்கின்றது? ஓ லார்ட் காட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் தேவனே. 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா பரலோகத்தின் தேவனே. கடைசியாக அவர் ஜெபிக்கிறதை எப்படி முடிக்கிறாரு? நீ அதுலயும் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும், 11வது வசனம், ஆண்டவரே உமது அடியானின். அப்படின்னா இட்ஸ் prayer had started with an adoration to God and ends with the adoration to God. அவருடைய ஜெபமானது தேவனை துதிக்கின்றதில் ஆரம்பித்து அவருடைய துதியோடு அது நிறைவு செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவருடைய ஜெபமானது ஆண்டவரை பற்றிருக்கின்ற ஆழமான அறிவை நமக்கு எடுத்துரைக்கின்றது. என் தேவன் எனக்கு யாராக இருக்கிறார்? Who is God to me and who is he and what he can do into my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதுல என் தேவன் எப்படி செயல்பட போகிறார், அவர் யாராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஜெபம். முதலாவதாக அவர் என்ன சொல்லி அழைக்கிறார் பாருங்க. அவர் 5வது வசனத்துல பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கிறார். இரண்டாவதாக இந்த தேவனை பற்றி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இரண்டாவதாக இந்த பரலோகத்தின் தேவனை உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனை. புரியுது நினைக்கிறேன். அந்த தேவனை குறித்து சொல்லக்கூடிய அதே வார்த்தை, இட் இஸ் தி லார்ட் காட் ஆஃப் ஹெவன், கிரேட் அண்ட் டெரிபிள் காட் என்று சொல்லி முதலாவதாக அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நீங்க வாசிப்பீர்களானால் தேவனுடைய 5வது வசனத்தில், ஆண்டவரே நீர் உண்மையை காக்கக்கூடிய தேவன், he is a faithful God. 5வது வசனத்தினுடைய 2ஆம் பகுதியில வாசிக்கும் பொழுது அவர் that love him and observe his commandments, he will show the mercy. அவர்களுக்கு இரக்கத்தை தேவன் காண்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த தேவன் ஒரு faithful God. மூன்றாவதாக இதே ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது 6வது வசனத்துல, உம்முடைய let thine ear now be attentive and thine eyes be open. உம்முடைய கண்கள் திறந்திருக்க கடவுது, உம்முடைய செவிகள் எங்களுடைய ஜெபத்திற்கு
ஆண்டவரே திறந்திருக்க கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்படியானால் இந்த தேவனை பற்றி இருக்கக்கூடிய அறிவு என்ன? ஹீ இஸ் an approachable God. ஆண்டவரை பற்றி 3 வார்த்தைகள் அவர் சொல்கிறார். he is an awful God, he is a faithful God, he is a approachable God. ஆகவே இந்த 3 விஷயத்துல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக இந்த God of heaven, இது பொதுவாக இந்த பெர்ஷியாவினுடைய சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த பரலோகத்தின் தேவனே, காட் ஆஃப் ஹெவன் என்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், கோரேஸ் என்ற மன்னன் முதலாவதாக எஸ்ராவனுடைய நாட்களிலே அல்லது செருபாபேலுடைய நாட்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களை போக அனுப்புகின்றார். அவருடைய சொந்த தேசத்துக்கு நீங்க போங்க, சென்று நீங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டலாம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று, எஸ்ராவினுடைய புத்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்துல நினைக்கிறேன். அதுல நீங்க வாசிக்கும் பொழுது 2வது வசனம், எஸ்ரா சாப்டர் 1 and verse 2, அதுல சொல்லும் பொழுது, thus saith Cyrus king of Persia, the Lord God of heaven hath given me all the kingdoms of the earth. பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களையும் எனக்கு தந்திருக்கிறார். இந்த பரலோகத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நீங்க குறிப்பாக இந்த கோரேஸ் பயன்படுத்துவதிலிருந்து இந்த நாட்கள் துவங்கி நீங்க பார்த்தீர்கள் என்றால், எஸ்ரா, நெகேமியா, தானியேல் ஆகிய இந்த 3 நபர்களும் குறிப்பாக பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய நாட்களிலே வாழ்ந்திருக்கின்ற இந்த நபர்கள் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ ஆனா வித்தியாசம் என்னவென்றால், there is a difference between the a worldly man like Cyrus using the term and the godly people like Ezra, Nehemiah, Daniel uses this term. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எஸ்ரா, நெகேமியா, தானியேல் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கும் உலக மனுஷனாக இருக்கக்கூடிய கோரேஸ் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. அவன் வானத்தின் தேவன் என்று யாரை சொல்லி அழைத்திருப்பான்? அதற்கு பெயர் போடப்படவில்லை. ஒருவேளை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் அவன் சொல்லி இருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனால் நெகேமியாவை பொறுத்த மட்டிலே அல்லது எஸ்ராவை பொறுத்த மட்டிலே, தானியேலை பொறுத்த மட்டிலே வாசிப்போம் என்று சொன்னால், நீங்க நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், 20வது வசனத்தில் எல்லாம் வாசிச்சீங்கன்னா நெகேமியா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். repeatedly using this particular term called the God of heaven. அதே போல தானியேல், எஸ்ரா, நெகேமியா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியான இந்த வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துவதற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? What is the difference between them using it and the others using it? அதுல இருக்கின்ற வித்தியாசம் என்ன? இவர்களை பொறுத்த மட்டிலே பரலோகத்தின் தேவன் என்று சொன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான். He is none other than the Jehovah God. யெகோவாவாக இருக்கக்கூடிய தேவன், எல்லா வல்லமையையும் பெற்றிருக்கக்கூடிய தேவன், எல்லா ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய தேவன், எல்லா சக்தியையும் பெற்றிருக்கக்கூடிய தேவன், எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கக்கூடிய தேவன். He is a creator God. He is a sovereign God. He can do anything and everything under the sun. சூரியனுக்கு கீழாக, அதற்கு மேலாக, பூமியிலும் பூமியின் கீழானோரிலும் அதற்கு மேலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் செய்வதற்கு வல்லமையான ஒரு தேவன் தான் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தை தான் இந்த பரலோகத்தின் தேவனே என்று சொல்லி அழைக்கிறார். அப்படியானா அதை இந்த நேரத்துல ஏன் சொல்லணும்? Why is it that he should mention this God of heaven as a term in prayer now? இப்ப எதுக்கு அவர் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, இப்ப அவர் எங்க நிக்கிறாருங்க? சூசான் என்னும் அரண்மனையில இருக்கிறார். சூசான் என்னும் அரண்மனையிலே மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறார். அதை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் யார்? அர்த்தசிஷ்டா என்ற மன்னன் ஆட்சி செய்கிறார். அர்த்தசிஷ்டா என்ற மன்னன் யார்? 127 மாகாணங்களையும் அல்லது உலகத்திற்கு கீழாக, வானத்தின் கீழாக அகன்று விரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவன். Nothing can turn from the Persian kingdom, Persian empire. பெர்சியாவுடைய சாம்ராஜ்யத்திற்கு கீழாக அனைத்தும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலைமையிலே யார் இப்பொழுது ஆட்சியாளராக இருக்கிறார்கள்? அவருடைய அதிகாரத்திற்கு ஒன்றும் அல்லது எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது? அர்த்தசிஷ்டாவுக்கு இருக்கின்றது. So he is the person who is now in control of the known world of that time. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலே மக்களுக்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய தேசங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்தவன் தான் இந்த அர்த்தசிஷ்டா. அப்படியானால் இந்த அர்த்தசிஷ்டா முன்பதாக போய் ஜெபிக்க நிற்கும் பொழுது அல்லது விண்ணப்பிக்கும் பொழுது, தன்னுடைய வேண்டுதலை சொல்லும் பொழுது, நான் ஊருக்கு போகணும்னு சொல்லும் பொழுது இவர் என்ன நினைப்பாருங்க? எப்பா நீ எல்லாம் போகாத, நான் வேற ஆளை நான் அனுப்புறேன் என்று சொல்லி எளிதாக சிம்பிளா மாற்றிடுவாங்க. அதனாலதான் இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க யாருங்க? நீங்க பரலோகத்தின் தேவனாக இருக்கிறீர். So my words in prayer changes based on the situation and based on
before the prayer point to which I pray. எந்த ஜெபக்குறிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபக்குறிப்பு அல்லது எந்த அக்கறை, எந்த பாரம் என் இருதயத்தை நிரப்பியிருக்கின்றதோ அதற்கு ஏற்றவண்ணமாக என் தேவனை பற்றி இருக்கக்கூடிய கண்ணோட்டம் அது மாறுபடுகிறது என்பதுதான் இதில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பரலோகத்தின் தேவன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் அதிகாரம் பெற்றவர், ஆண்டவரே நான் போய் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஐ cannot convince great man who is before me. இந்த மனுஷங்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ண முடியாது. இந்த மனுஷங்கிட்ட ஐயா என்கிட்ட எனக்கு இரக்கம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷன் இருக்கு ஆண்டவரே, நான் கேட்க முடியாது ஆண்டவரே. நான் மன்றாடி கேட்க முடியாது. அவனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் பெர்சியாவுடைய சாம்ராஜ்யத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது மாற்றப்பட முடியாது. இது நாம் எஸ்ரா நெகேமியாவில் வாசிக்கின்றோம். Once a rule is placed and it is said and done, that's all. No change can be done in that rule. பட்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அவருடைய இருதயம் எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு இருதயமாக இருக்கும். அதை ஒடுக்கிய வேண்டும் என்று சொன்னால், அதற்குரிய அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தையும் அதே போல இருக்கக்கூடிய அதிகாரமும் அதனுடைய ஆற்றலும் யார்கிட்ட இருந்து வரணுங்க? அது ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வரணும். நம்முடைய மனுஷனுடைய வார்த்தையினால் அது நாம் பேசி ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் என்னதான் பேசினாலும் அது நிச்சயமாக செயல்படாது. cannot work out unless and until God intervenes in that particular matter. அந்த விஷயத்திலே தேவன் செயல்பட்டால் மட்டும்தான் அது ஒரு வெற்றி கிடைக்கப்பெறும். அதை உணர்ந்தவராகத்தான் இங்க நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் பயங்கரமான தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, you are an awful God, you can do great and wonder things, you are a sovereign God. நீர் மிகப்பெரிய ஒரு தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. you have the complete authority over anything and everything under the sun. சூரியனுக்கு கீழே இந்த மனுஷன் ஆண்டவரே ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா நீர் மிகப்பெரியவராக இருக்கிறீர். நான் முன்னாடி போய் நிற்கும் பொழுது நீங்க அவன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும். He is emphasizing that God is a God who is transcendent over every kingdom, every creature that creeps over the earth. பூமியில் இருக்கின்ற ஊறுகின்ற எல்லா ஜீவராசிகள் மத்தியில அல்லது ஆழக்கூடிய எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. ஆண்டவரே, நீங்க தான் அந்த தேவன். அது ஒரு வார்த்தையில பரலோகத்தின் தேவனே. பரலோகத்திற்கு மறைவா ஏதாவது இருக்கா? வானத்துக்கு மறைவா? Is there anything that is hidden under the heaven? Nothing is hidden under the heaven. Only God has the universal rule. இதை மறுபடியுமாக அழுத்தம் திருத்தமாக நமக்கு நெகேமியா இங்க சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அதிகமாக இந்த 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 2:4 நீங்க 2:20 எல்லாம் வாசிக்கும் பொழுது நெகேமியா அதனை பயன்படுத்துகிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read Isaiah chapter 66 and verse 1. ஏசாயா 66ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. அது வேற விஷயத்தை தான் அங்க சொல்றாரு, வேற கான்டெக்ட்ல தான் அங்க சொல்லப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்வது என்ன? The heaven is my throne and the earth is my footstool. அப்ப வானம் எனக்கு எப்படி இருக்கிறது, பூமி எனக்கு எப்படி இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. வானம் எனக்கு சிங்காசனமா இருக்கிறது. I am the authority. பூமியில் எந்த சிங்காசனம் இருந்தாலும் யார் ஆட்சி செய்தாலும் மேல இருக்கக்கூடிய அதிகாரம் ஒருவர் மட்டுமே. நாம் இன்னும் வேதத்துல வாசிக்கும் பொழுது எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக அதிகாரம் பெற்ற ஒரு தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே என்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர் இந்த ஜெபங்களை கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களும் இது போல இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. எந்த ஜெபத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அது போல அதை கேட்டவண்ணமாக நம் ஆண்டவரை குறித்து இருக்கக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக பெருகட்டும். இரண்டாவதாக அவர் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? He is a faithful God. Chapter 1 verse 5 உடைய செகண்ட் பார்ட்ல அவர் சொல்லுகிறாரு, he is a faithful God, he keeps covenant and remembers them or shows mercy to those who love him. அவரை நேசிக்கின்றவர்களுக்கு அவர் அதே போல அவருடைய கற்பனைகளுக்கு என்று கீழ்ப்படியக்கூடியவர்களுக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அதுல அவருடைய கற்பனையை, அப்பொழுது இவருடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நாங்க விலகி போன உண்மைதான், ஆனா உங்களுடைய கற்பனையை நாங்க கீழ்ப்படிய வேண்டும் நாங்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்க கீழ்ப்படியும் பொழுது நீர் யாராக இருக்கிறீர்? உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீர். Lord, you are faithful. You are truly faithful, Lord. You have given us a covenant. You have made us a covenant. நீங்க made a covenant with us. என்ன உங்களோட கூட ஆண்டவரே நீர் உடன்படிக்கை நீங்க செஞ்சிருக்கீங்க. அந்த உடன்படிக்கையை நீங்க நிச்சயமாக ஆண்டவரே நீர் நிறைவேற்றுவீர். நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். இதற்கு இந்த mercy என்ற வார்த்தைக்கு ஹெசட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதிகமாக இந்த வார்த்தை குறித்து நாம் சிறிய தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தை தியானிக்கும் பொழுது நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். It is a word, or it means the meaning of the word is like he will certainly fulfill his covenant even if the other party fails. தன்னுடைய தான் வைத்திருக்கக்கூடிய தான் செய்த உடன்படிக்கையை மற்ற நபர்கள், அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாரார் அவர்கள் தோல்வியுற்றாலும் சரி, அவர்கள் இல்லாமலே போனாலும் சரி, தன்னுடைய ஜனத்தின் மேல் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை
கர்த்தர் இந்த இரக்கத்தின் மூலமாக செய்த உடன்படிக்கையின் மூலமாக நிறைவேற்றுமார் என்பதை இந்த ஹெசட் என்ற வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்து. It honors a covenant through thick and thin, his steadfast love. என்ன எப்பேற்பட்ட பாடெடுத்தாவது, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, அது இருந்தாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்பதுதான் இங்கே நெகேமியா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆண்டவரே, என்னால என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா நீங்க யார் தெரியுமா? You are a faithful God. நீங்க you will fulfill the hesed, you will show the hesed to our people. நீங்க எப்பேற்பட்ட பாடு எடுத்தாலும் you take as much as risk as possible and you will give a deliverance to us. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு எப்பேற்பட்ட பாடு எடுத்தாவது எங்களுக்கு ஒரு விடுதலைய, ஒரு மீட்பை நிச்சயமாய் தருவீர் என்பது நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் இங்க இரண்டாவது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை நான் சொல்லி இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவதாக நெகேமியா 1 6 வசனத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் மற்றும் உம்முடைய செவிகள் திறந்திருக்க கடவுது. He is an approachable God. Let your eye now be attentive. இதுல ஆண்டவர் அவர் எவ்வளவு அதிகமாக தன்னுடைய ஜனத்தின் மேல அக்கறையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து இங்கே நமக்கு தெரிய வருகிறது. He is asking for the personal involvement in listening to the prayer. ஆண்டவர், நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே, நான் என்னுடைய கண்ணீர் உடைய பாதத்துல ஊற்ற போறேன், நான் இதற்காக நான் ஜெபித்து இருக்கிறேன், இதற்காக நான் பாரப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை பார்க்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய செவிகள் என்னுடைய வார்த்தை ஆண்டவரை கேட்கட்டும். என்னுடைய உள்ளமானது பாரத்தினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. நீர் ஏற்கனவே என்னுடைய உள்ளத்திலே உள்ளந்தரியங்களை நீர் கவனித்து பார்த்திருக்கிறீர். அதுல இருக்கக்கூடிய நோக்கத்தை அறிஞ்சிருக்கிறீர். அதனுடைய உள்ளா இருக்கக்கூடிய அதனுடைய பேஷன், அது என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற தீராத ஒரு வாஞ்சை, என் மக்கள் மேல இருக்கின்ற பாரம் இருக்குது ஆண்டவர், அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்பொழுது உம்முடைய கண்கள் அதை காணட்டும், உம்முடைய செவிகள் அதை கேட்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 நாளாகமம் 6 40 வசனத்தையும் சங்கீதம் 34:15 வாசிக்கும் பொழுது, God is not a God who is hearing or listening something from a distant, but he is actively listening. ஏதோ ஒரு எங்கேயோ மறைந்து எங்கேயோ தூரமா இருக்கக்கூடிய தேவன் அல்ல நம்முடைய தேவன். நாம் கண்ணீர் விடும் பொழுது நாம் அருகிலேயே வந்து கேட்கக்கூடிய தேவன். நாம் ஆகாருடைய கதையை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகார கண்ணீர் விட்டு வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். யாருமே அவளுக்கு ஆறுதல் சொல்ல இல்லை. There was no person to comfort and console Hagar in the wilderness. கண்ணீர் விட்டாலும் நேரத்துல அதனை அக்கறையாக அதனை தேற்றி தோள் மேல் கரத்தி வைத்து மகனே மகளை தெரிந்துகொள் என்று சொல்வதற்கு ஆகாருக்கு யாரும் அன்னைக்கு இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து, நான் கண்ணீரை கண்டேன் கண்டேன், உன்னுடைய செவிகள் உன்னுடைய சப்தம் எனக்கு கேட்கப்பட்டது அப்படின்னா பக்கத்துல வந்து he closely came near to Hagar and listening to her cry. அவருடைய கண்ணீரை, அவருடைய குழந்தையினுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். நம்முடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஜபத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவரே, எனக்கு துக்கப்படும் நேரத்துல எனக்கு தூற்றுவதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய சோர்வுகளை அகற்றுவதற்கு ஆண்டவரை யாருமே இல்லை நான் நினைக்கும் பொழுது, don't worry, God is listening very carefully and he is attentive to our prayers. நம்முடைய கண்ணீர்களுக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்க்கக்கூடிய, தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த குணாதிசயம் வந்துட்டு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவரை பற்றி எவ்வளவு அதிகமாக நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நாம் நம்முடைய ஜெபத்திலே ஆழமாக இருக்க முடியும் என்பது இந்த பகுதியில நாம் முதலாவதாக சிந்திக்கின்றோம். இரண்டாவது பகுதி ஒன்று உண்டு, நாம் அதை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் தாமே அதனை சிந்திப்பதற்கு தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் சிந்தித்தது இந்த ஜெபத்திலே முதலாவதாக நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டிய பேஷன், நம் அக்கறை, நம் ஜனத்தின் மேல் இருக்கின்ற கேர் அண்ட் கன்சர்ன் over our own people, the burden that we have on what we need to do. Weep before working. ஏதாவது செயல்படுத்துவதற்கு முன்பதாக கண்ணீர் விட்டு அதை நினைத்து அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபத்தினுடைய வார்த்தைகளிலே நம் ஆண்டவரை பற்றி எவ்வளவு ஆழமாக ஒரு அறிந்து நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஆண்டவரை பற்றி இருக்கின்ற ஒரு ஒரு அறிவு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே நாம் தொடர்ந்து சிந்திக்க, இந்த வசனங்களின் பேரில் தியானமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தருக்கு சித்தமான நேரம் கிடைக்கும் பொழுது நாம் தொடர்ந்து இந்த பகுதியை நாம் வாசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.